லைஃப்பில் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த 30 மினிட்ஸ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ லைஃப் மாறினது நல்லாவே தெரிஞ்சதுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்தது, லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆனதுன்னு தெரிஞ்சது. ரொம்ப வருஷமாக ஃபெயிலியரே பார்த்துட்டு இருந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ்னால் என்னன்றதை காட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ரூல் என்ன, இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு ட்ராவல் தாட்ஸ். இது என்னோட லைஃப் ஜேர்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். வீடியோவில் ஓடுற சீனுக்கும் நான் பேசுறதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது தான். ஏன்னா நான் என்னோடய ரியல் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கணும் அதே உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோ ஒன்று பேச்சு ஒன்றுன்றது தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 8 நிமிஷம் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். என்னோடய வீடியோவில் கடைசியாக நான் என்னென்ன பண்ணேன் அதோட ரியல் எக்ஸாம்பிள் லைவ் ரிசல்ட்டை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. சரி, இப்போ 30 மினிட்ஸ் ரூல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். தூங்கி எழுந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 30 மினிட்ஸில் என்ன பண்ணணும், இதுதான் அந்த 30 மினிட்ஸ் ரூலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியேங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நானுமே நினைக்கல இந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும்னு. பட் பயங்கரமான ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருந்தேன். எனக்கு அதுக்கான ஆன்சரே இல்லை. ஏன்னா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தேன். லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே லைஃப் எப்படி போதோ அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும் தான் நானும் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட உன் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாமே என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ரீசன் பார்த்துடலாம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க, ஏதோ ஒரு வீடியோவோ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. இப்போ நைட் ஃபுல்லாக தூங்கி இருக்கிறவங்க மூளைக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் காலையிலே கொடுத்தீங்கன்னா அது வேறு ஸ்டேட்டில் போயிடும். நீங்கள் ஒரு சந்தோஷமான ரீல்ஸே பார்க்குறீங்க இல்லை மோட்டிவேஷனே பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு காலையிலே அந்த டோப்பமைன் ஹிட் ஆகிடும். டோப்பமைன்றது ஒரு ஹார்மோன். அது எப்போ உங்களுக்கு ஹிட் ஆகணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எப்போ சாதிச்சு முடிக்கிறீங்களோ அப்போ அது ஹிட் ஆனால் தான் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும்னு தோணும். ஆனால் காலையிலே ரீல்ஸ் பார்த்து நீங்கள் டோப்பமைனை ஹிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் ஸ்டாப் ஆகிடுவீங்க. அடுத்தது கார்டிசால் ஹார்மோன். அது எப்போ வரணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்னா அப்போ கார்டிசால் ரிலீஸ் ஆகணும். ஆனால் காலையிலே ஏதோ ஒரு ரீலோ ஒரு ஷார்ட்டோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்போவே ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கார்டிசால் அங்கேயே ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அப்போ நாள் ஃபுல்லாக உங்கள் மூளை என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ மூளையை காலையிலே ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் கொண்டு வந்துடும். அப்போ நாள் ஃபுல்லாக எப்படி இருப்பீங்கன்னா டயர்டாக இருப்பீங்க, எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒன்று நீங்கள் நிஜமாகவே சாதித்தாலும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஸோ இதுக்கு ஆப்ஷனலாக என்ன பண்ணணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலையில் நான் எழுந்தாச்சு. நான் எழுந்தது 5 மணிக்கு. உங்களுக்கு எந்த டைம் விருப்பமோ அந்த டைம் எழுந்துக்குங்க. எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய காலை கடனோ இல்லை என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருங்க. என்னென்ன ஒர்க்குனா ப்ரஷ் பண்ணுறதோ தண்ணி குடிக்கிறதோ அந்த மாதிரி தவிர ஃபோன் எடுக்கிறதோ மெசேஜ் பார்க்குறதோ இல்லை. ஒரு டைரி எடுத்துகிட்டு தனியாக உட்காருங்க. உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தாட் வரும். அந்த தாட்டில் ஏதாவது ஒன்று பிடிச்சதோ பிடிக்காதோ எது எது வருதோ அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா டைரி எடுத்து நான் எழுதுது அப்படியே எழுதுங்க. டேட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யூனிவர்ஸ் ஃபார் டேஷ், அதாவது இன்றைக்கி எதுக்காக தேங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரீசன் எழுதுங்க. அதே போல் தேங்க்ஸ் டு டேஷ், யாராவது ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அது உங்களுக்காக இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருக்கலாம். அடுத்து தேங்க்ஸ் டு மை செல்ஃப் ஃபார், எனக்காக நான் இந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்கள் எழுத போகிறீங்க. இது உங்களுக்கானது மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க. அடுத்ததாக எழுத வேண்டியது ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. இது கண்டிப்பாக எல்லாருமே எழுதணும். அடுத்ததாக ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் அண்ட் லவ்லி ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதணும். லாஸ்ட்டாக ஐ லவ் டேஷ். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒன்றுத்தை நீங்கள் விரும்பி அதை எழுதணும். அடுத்ததாக எழுத போகிறது கோல்ஸ். உங்களுக்கு கோல் எதுவுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியலனாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு கோலை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படின்னா டுடே கோல்னு 2 எழுதணும். இந்த நாளில் ஏதாவது 2 விஷயத்தை நான் முடிக்கணும்னு 2 கோலை கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது இந்த மாதத்தில் 2 விஷயம் கண்டிப்பாக பண்ணணும்னு அதோட கோலும் எழுதணும். இது எதுக்காக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எழுதும் போது இது எல்லாமே உங்கள் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது அப்படியே போய் ஸ்டோர் ஆகும். கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு 30 நாளில் மாற்றம் நடக்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் பார்ட் முடிச்சாச்சு, கோல்ஸும் முடிச்சாச்சு. அடுத்ததாக எழுத போகிறதா மேனிஃபெஸ்டேஷன். இந்த ரூட்டில் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா தேங்க்ஸ் சொல்லாமல் எதையுமே ஆரம்பிக்காதீங்க, கோல் இல்லாமையும் ஆரம்பிக்காதீங்க. மேனிஃபெஸ்டேஷனில் என்ன எழுத போகிறோன்னா மை பேங்க் பேலன்ஸ் இஸ் டேஷ்.
உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க. இருக்கோ இல்லையோ எழுதுங்க, நம்பி எழுதுங்க. அப்புறமா மாற்றம் கண்டிப்பாக வரும். எடுத்ததுமே இது எழுத சொல்கிறீங்களே, இது இல்லாமல் நான் எப்படி எழுதுதுன்னு கேட்காதீங்க. ஒரு 30 நாள் மனசார எழுதி தான் பாருங்களேன். சப்போஸ் 30 நாள் முடிச்சுட்டு இதே நம்பர் உங்கள் பேங்க் பேலன்ஸில் இருந்தால் சந்தோஷப்பட மாட்டிங்களா? எனக்காக எழுதி தான் பாருங்களேன். அடுத்தது, மை ஹெல்த் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, இல்லை நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கீங்கனாலுமே இதை நம்பி எழுதுங்க. ஹெல்த் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு நம்பி எழுதுங்க. அடுத்தது, மை கிட்ஸ் இல்லைனா ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க நல்லா என்கிட்ட அன்பாக இருக்காங்க, தே ஆர் ஷோயிங் லவ் அப்படின்றத கண்டிப்பாக எழுதுங்க. இது எல்லாமே ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 30 நாளுக்கு தொடர்ந்து எழுதுங்க. எப்போ எழுதணுன்னா, தூங்கி எழுந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். இல்லை எனக்கு எழுத பிடிக்கலன்னா எதுவுமே இல்லைன்னா தயவுசெய்து வீட்டிலேருந்து கிளம்பி வாக்கிங் போயிடுங்க. ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கோங்க, சைலண்ட்டாக வாக்கிங் போங்க, யார் கூடயும் இல்லைங்க, தனியாக போங்க. இந்த தனிமை உங்களை என்ன தெரியுமா பண்ணும்? உங்களுக்கு நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு விடையே தெரியாது இருக்கும் பாருங்கள், அதுக்கெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தனியாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, என் லைஃப்பில் இதெல்லாம் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்குமே காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் வாட்ஸ்அப் பார்ப்பேன். அதுக்கப்புறமா யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ரீல்ஸோ ஏதாவது ஒன்று பார்ப்பேன். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அது 25 மினிட்ஸ் வரைக்கும் போய் நிற்கும். பட் அது பிரச்சனை இல்லை, அது பார்க்குற வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பட் பார்த்து முடிச்சு ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல் ஆகிடுவேன், ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் போயிடும். என்னடா இது எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நமக்கு மட்டும் இப்படியே இருக்குது லைஃப்னு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும், ஏதோ தோண ஆரம்பிக்கும், சோகமாகிடுவேன். எனக்கு புரியவே இல்லை, நான் ஏன் நல்லா தானே காலையில் எழுந்தேன், நல்லா தூங்கினேன், ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த ஞாபகம் வந்தது. சரி, எதுக்கும் நம்மளே நெட்டில் சர்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இவ்வளோ ஹார்மோன்ஸ் காலையிலே இருக்குது, இந்த அளவுக்கு சேஞ்சஸ்லாம் நம்ம பிரெயினில் நடக்குது, அதனால் நம்மளுக்கு அந்த நாளே வேஸ்ட்டாக போகுது. ஒரு நாள் வேஸ்ட்டாக போனால் அப்படியே லைஃப் போகுது. இது நான் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் பாருங்கள், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை, ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி 2 சேனல் வச்சுருந்தேன், அது டிமானிட்டைஸ் ஆகிட்டு அது மொத்தமாக க்ளோஸும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ். ஆரம்பித்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோத் பார்த்துட்டே இருக்கிறேன். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 7000 ஃபாலோவர்ஸ்க்கும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் காலையில் நான் அந்த 30 மினிட்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறன்றது மட்டும்தாங்க. ஸோ இதுக்கு மேலே காலையில் அந்த 30 மினிட்ஸை எதையோ பார்த்து உங்கள் மைண்டை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அது அந்த நாளையும் கெடுக்கும், உங்களோட லைஃப்பையும் கெடுக்கும், உங்கள் கோல்ஸையும் கெடுக்கும், உங்களோட சக்ஸஸுக்கு அதுவே ஒரு முட்டுக்கட்டையாக நிற்கும். நான் இதை ஸ்லோவாக புரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பொறுமையாக என் லைஃப்பில் என்ன பண்ணணும், எந்த டைரக்ஷனில் போகணும்னு புரிஞ்சிருக்கு. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக புரியுங்க. எவ்வளவோ கெட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்ல, ஒரு 10 நாளைக்கு தான் டைரி எழுதி தான் பாருங்களேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலையோ ஒரு 10 நாளைக்கு எனக்காக எழுதி தான் பாருங்களேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற காரணம், இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸாகவும் ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோவிலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு புரியும். அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த லாங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் இந்த பேஜில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஒருத்தர் லைஃபாவது மாறிச்சுன்னா அதுவே எனக்கு ஹாப்பி தாங்க. அதோட நோக்கம் தான் இந்த லைஃப் ஜேர்னியில் இருக்கிற ட்ராவல் தாட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.